பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். இந்த மாதத்திலே ஆண்டுடைய கிருபையினாலே உபாகமம் 32 அதிகாரம் 13 வசனத்தின் பிற்பகுதி நம்முடைய வாக்குத்தத்த வசனங்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கண்மலை, இரண்டாவது தேன், மூன்றாவது கற்பாறை, நான்காவது எண்ணெய். இதுல முதல் வாரத்திலே ஆண்டுடைய கிருபையினால் நாம் கண்மலைகளை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வசனமும் சொல்லுகிறதான சங்கீதங்களின் புஸ்தகம் 89 சங்கீதம் 26 வசனம். சங்கீதம் 89:26. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். இந்த 89 சங்கீதம் 26 வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு வித்தியாசமான கண்மலையை பார்க்கிறோம், அல்லது கண்மலைக்கு வைக்கப்பட்டிருக்கிற வித்தியாசமான பெயரை பார்க்கிறோம். இந்த கண்மலைக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர் என்னன்னா ரட்சிப்பின் கண்மலையாம். ரட்சிப்பின் கண்மலையாம். அப்போ ரட்சிப்பின் கண்மலை என்றால் என்ன? அந்த ரட்சிப்பின் கண்மலை என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 47 வசனம். 2 சாமுவேல் 22:47. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ரட்சிப்பின் கண்மலை. அப்போ ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த ரட்சிப்பின் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 26 வசனம். அப்போஸ்தலர் 13:26. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ரட்சிப்பின் கண்மலை, இந்த ரட்சிப்பின் கண்மலை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அப்போஸ்தலர் 13:26 படி அது ரட்சிப்பின் வசனத்தை குறிக்கிறதா இருக்கு. அல்லேலூயா. கண்மலை என்றால் கிறிஸ்து, அது ரட்சிப்பின் கண்மலை என்றால் ரட்சிப்பின் வசனம். அப்போ இந்த காலை ஜீசஸ் நேம் மன்னிக்கணும். இந்த ரட்சிப்பின் கண்மலை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அந்த அப்போஸ்தலர் 13:26 சொல்லுகிறதை போல அது ரட்சிப்பின் வசனமாய் இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் வசனத்தை சொல்லும் போது அந்த யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது பாருங்க. ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆபிரகாமின் காலத்துல இருந்தவங்களுக்கும் இந்த ரட்சிப்பின் வசனம்தான் ரட்சிப்பின் கண்மலையா இருந்தது. அப்புறம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் யாரோ
அவர்களுக்கும் இந்த ரட்சிப்பின் வசனம்தான் ரட்சிப்பின் கண்மலையாய் வந்தது. இன்றைக்கு அதிகாலையில இந்த முதல் ஆராதனையில இந்த கிருபையுள்ள சத்தியமாகிய சத்தியத்தை கேட்கிறவர்கள் நீங்கள் யாரோ, உங்களுக்கும் இந்த ரட்சிப்பின் வசனம்தான் ரட்சிப்பின் கண்மலையாக வந்திருக்கிறது, இனிமேலும் வரப்போகுது. அப்ப ரட்சிப்பின் வசனம் என்றால் என்ன? அந்த ரட்சிப்பின் வசனம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பின் வசனம் என்றாலே அது தேவனால் நமக்கு அனுப்பப்பட்டது என்றார். ஏன்னா அந்த வார்த்தை அப்படியே முடிகிறது, ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் கேட்பிக்கும் போது ஜெபிக்கும் போது அதற்கு ஏற்ற சம்பவத்துக்கு ஏற்ற நாளுக்கு நேரத்துக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்ற வசனத்தை ஆண்டவர் நமக்கு அப்போஸ்தலர் 13:26 படி அவர் அனுப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது, அப்புறம் இது நடந்தது அப்படின்ட்டு. ஆனா அந்த நேரத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடி அதையும் இதையும் செய்யாம நல்லா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும். அந்த ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சதான் வசனம் தானாகவே ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது, ஆவியானவரிடத்திலிருந்து வந்தது, தேவ தூதர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதத்தான் நான் நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீங்க எப்போதுமே தேவனுடைய வசனத்துல பிடிமானம் உள்ளவர்களா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை வைத்து எதையும் சாதிக்க முடியும் என்கிற அந்த பக்குவத்துக்குள் வர வேண்டும். அந்த வசனம் வந்தால் அது எங்கேயும் வரும், என்னமும் செய்யும் என்கிற நல்ல விசுவாசத்துக்குள் வரணும். அதுதான் ரட்சிப்பின் வசனம். அந்த ரட்சிப்பின் வசனம் தான் ரட்சிப்பின் கண்மலை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சந்திக்கும், அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, இப்ப அந்த ரட்சிப்பின் கண்மலை என்பது முதலாவது ரட்சிப்பின் வசனம் என்று பார்த்தோம். இரண்டாவது, இந்த ரட்சிப்பின் கண்மலை என்பது இரண்டாவது எதை குறிக்கிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 36வது வசனம். 2 சாமுவேல் 22:36. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த ரட்சிப்பின் கண்மலை செய்கிற இரண்டாவது வேலை பாருங்க. சாதாரணமாய் இருக்கிற உங்களை, எளிமையாகவும் அற்பமாகவும் இருக்கிற உங்களை அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்ற போகிறதாம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல இந்த ஆராதனைக்கு நீங்க எதை நினைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னென்ன யோசனையில இருந்தீங்க, இல்லாட்டி இப்ப என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனாகினா ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அவர் ரட்சிப்பின் கண்மலையா இருக்கிறதுனால முதலாவது ரட்சிப்பின் வசனத்தினால் உங்களை நிரப்பி நீங்கள் வசனம் சார்ந்தவர்களாய் கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறார். இரண்டாவதாக இந்த ரட்சிப்பின் கண்மலை என்ன செய்ய போகிறது? உங்களை அவருடைய காருண்யத்தினால் பெரியவனாகவும் மாற்றப் போகிறது. தேவனுக்கு மகிமை. அப்போ உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்.
இந்த பெரியவனாக்கும் என்றால் என்ன? மனிதர்கள் இன்னொருவரை பெரியவனாய் மாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மை பெரியவனாய் மாற்றும் போது அந்த பெரியவன் ஆகிற நிலைமை எப்படி இருக்கும்? அது எப்படிப்பட்ட பெரியவனாய் இருக்கிறதுக்கு காரணமாயிருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேன், கவனிகள். பெரியவனாக்கும் என்றால் என்ன அர்த்தம் சொல்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 நாளாகமம் 29, 25. இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்து தம்முடைய சுத்திரம் உங்களை தம்முடைய காருண்யத்தினால் பெரியவனாய் மாற்றுகிறார் என்றால் அது எப்படிப்பட்ட பெரியது தெரியுமா? இந்த 1 நாளாக 29, 25 சொல்லுகிறபடி சுத்திரம் கர்த்தர் ராஜரீக மகத்துவத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ராஜரீக மகத்துவத்திலேயே இது ராஜாக்களுக்கே உரியது. அப்படிதான் கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு சாதாரண யோசுவாவை ஆண்டவர் இப்படிதான் உயர்த்தினார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அப்படியானால் அந்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து அதன் நிமித்தமாக அவருடைய காருண்யத்தினால் உங்களை மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். மூன்றாவதாக இப்போ இந்த ரட்சிப்பின் கண்மலை இது என்ன செய்ய பார்க்கிறதா இருக்கிறது? இந்த ரட்சிப்பின் கண்மலை எதை நடப்பிக்கிறதா இருக்கிறது? இன்னொரு கிருபையுள்ள அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 69, 13. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். ஆமென். இப்போ இந்த ரட்சிப்பின் கண்மலை என்பது முதலாவது அது ரட்சிப்பின் வசனத்தை காண்பிக்கிறது. இரண்டாவதாக அந்த ரட்சிப்பின் சுத்திரம் காருண்யத்தை காண்பிக்கிறது. மூன்றாவதாக இந்த ரட்சிப்பின் கண்மலை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது என்று சொன்னால் அந்த சங்கீதம் 69, 13 சொல்லுகிறது. இந்த அனுக்கிரக காலம், நல்ல அனுக்கிரகத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார் என்றார். அந்த வார்த்தை சொல்லுகிறது அனுக்கிரக காலத்தில். அப்படியானா இனி உங்களுக்கு வருகிற காலங்கள் நாசத்தையும் மோசத்தையும் கொண்டு வரக்கூடிய காலம் கிடையாது. தீங்கையும் வினையையும் பிறப்பிக்கிற காலம் கிடையாது. இனிமேல் உங்களுக்கு கிடைக்கிற காலம் என்ன காலம் என்று சொன்னா அது நல்ல ஒரு இரட்சிப்பின் அனுக்கிரக காலமாய் இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் கண்மலையின் காரியத்திலே சோதரம் அந்த தேவனாகிய ஆண்டவர் இப்போ நல்ல சோதரம் அனுக்கிரகத்தை கொடுக்க போகிறோம். இப்போ இந்த அனுக்கிரகம் என்பது என்ன? இந்த அனுக்கிரகம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலே அது தேவனுடைய வசனம் இந்த அனுக்கிரகத்தை குறித்து ரொம்ப தெளிவாய் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம்.
என்ன எழுதியிருக்கிறது? ஒரு வசனத்தை, அனுக்கிரகத்தை குறித்து உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணியத்தின் நாள். அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, ஆண்டவே இந்த ரட்சிப்பின் கண்மலையை கொண்டு கொடுக்க போகிற 3வது ஆசீர்வாதம் நல்ல அனுக்கிரகம். இந்த அனுக்கிரகம் என்றால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இப்பொழுதே காரியங்கள் நடக்க போகிறது, இப்பொழுதே காரியங்கள் நிறைவேற போகிறது என்று அர்த்தம். அந்த தீர்க்க தரிசனங்கள் வந்தது உண்மைதான், நிறைவேறல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வாக்குத்தத்தை கிடைச்சது உண்மைதான், அது பெரிய போர்டா செஞ்சு அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன், எல்லாருக்கும் வசனமா இருக்கு. ஆனா எனக்கு அது வாக்குத்தத்தம், ஆனா அது நிறைவேறலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இனி உங்களுக்கு வருகிற காலம் நல்ல அனுக்கிரகத்தின் காலமாய் கர்த்தர் மாற்றுகிறார். தேவனை சார்ந்து தேவனுடைய வசனத்துக்கு இணங்கி சத்திய வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களுக்கு இந்த காலமும் இனி வருகிற காலமும் நல்ல அனுக்கிரகத்தின் காலமாய் இருக்க போகிறது. நல்ல அனுக்கிரகத்தின் காலமாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அந்த அனுக்கிரகத்தின் காலம் என்பதே இனி காரியங்கள் கைகூடி வரப்போகிற காலமும், ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கிற காலமும், எது தடைப்படும் எது தாமதப்படும் என்று நினைத்தீர்களோ அது எல்லாம் ஆண்டுடைய கிருபையினால் வாய்ப்பதாகவும் மாறும். இதுதான் அந்த அனுக்கிரகத்தின் காலம். இப்ப நல்லா கவனிங்க, ஒரே ஒரு கண்மலை, அது ரட்சிப்பின் கண்மலை. அந்த ரட்சிப்பின் கண்மலைக்குள்ள ரட்சிப்பின் வசனம் இருக்கு. அந்த ரட்சிப்பின் கண்மலைக்குள்ள சுத்திரம் அவர் ரட்சிப்பின் காருண்யம் இருக்கு. இப்போ அந்த ரட்சிப்பின் கண்மலைக்குள்ள என்ன இருக்குது? நல்ல அனுக்கிரகம் இருக்கு. அனுக்கிரகம்னா என்னங்க? ஒரு தேவ பிள்ளை மனம் உடைஞ்சு போயிருக்கீங்க, ஒரு நெருக்கத்துல இருக்கீங்க. அப்போ ஒரு ஊழியக்காரரை நீங்க சந்திக்கிறீங்க, அவர் உங்களுக்கு ஜெபிக்கிறாரு, தெளிவான சில வார்த்தைகளை சொல்றாரு. இப்போ நீங்க மனம் உடைஞ்சி அங்கலாய்த்து அல்லது புலம்பிக் கொண்டிருக்க நேரத்துல ஆண்டவரால் கொண்டு வரப்பட்ட அந்த தேவ மனுஷன் சோத்திரம் சில வார்த்தைகளையோ தீர்க்க தரிசனங்களை சொல்லும் போது அது உடனே நடக்கிறது பாருங்க. அன்றைக்குள் அந்த வசனம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது பாருங்க. அதுக்கு பேர் தான் அனுக்கிரகம். இப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தினால்தான் என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. முதலாவது பார்த்தோம் ரட்சிப்பின் கண்மலை, 2வது பார்த்தோம் ரட்சிப்பின் வசனம், 3வதாக பார்த்தோம் ரட்சிப்பின் காருண்யம் என்று பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். 4வதாக பார்த்தோம் ரட்சிப்பின் அனுக்கிரகம் என்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. இப்போ இந்த 4 காரியத்தை சொன்ன ஆண்டவர் அடுத்ததாக இந்த வாரத்துக்கு, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தேவனை சார்ந்து தேவனை பிடித்து அந்த தேவனோடு வாழ்வதற்கு இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஏசாயாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 12:3.
நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்படின்னா இந்த வாரம் வருகிற வாரம் எப்படி இருக்குன்னாக்கா, ஒன்று நல்ல ஊற்றுக்கள் உண்டாகி புதிய புதிய சகாயம், புதிய புதிய தயை, புதிய புதிய காசு பணத்தின் ஆசீர்வாதம், அதெல்லாம் ஊற்றுக்கண்கள். அடைக்கப்பட்டிருந்த ஊற்றுக்கண்கள், திறக்கப்படாதிருந்த ஊற்றுக்கண்கள், வரவே வராது, கிடைக்காது என்று சொல்லப்பட்ட ஊற்றுக்கண்கள்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட போகிறது. இரண்டாவது, நீங்க நல்ல மகிழ்ச்சியா இருக்க போகிறது. இதுதான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த ரட்சிப்பின் சோதரம் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் மகிழ்ச்சி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்திலே தேவனால் உங்களுக்கு ஊற்றுக்கண் திறக்கிறது என்று சொன்னா, நீங்க இருக்கிற இடத்திலேயே தண்ணீர் சுரந்து வரும். நீங்க இருக்கிற இடத்திலேயே ஜீவ தண்ணீர் மடை திறந்த வெள்ளம் போல வரும். நீங்க இருக்கிற இடத்திலேயே அந்த பரிசுத்த தண்ணீர் பர்வதத்திலிருந்து இறங்கி வரும். இது எல்லாமே ரட்சிப்பின் கண்மலை செய்கிறதான அருமையான கிரியைகள். கண்மலையிலே ரட்சிப்பின் கண்மலன் கேட்டுட்டு சிரித்து விட்டு யோசித்து விட்டு போவதற்கு அல்ல. அந்த கண்மலைக்குள் இத்தனை அபிஷேகத்தை ஆண்டு வைத்திருக்கிறார், இத்தனை அருமையான கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ கர்த்தர் ஐந்தாவதாக ரட்சிப்பின் ஊற்று. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற ஐந்தாவது ஆசீர்வாதம் ரட்சிப்பின் ஊற்று. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப கவனிங்க, ரட்சிப்பின் ஊற்று என்று சொன்னா, உங்களுக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் செய்தது நடைமுறையில் உள்ளதையும் பழக்கத்தில் உள்ளதையும், ஆனா இனிமேல் கர்த்தர் செய்ய போகிறது என்னன்னா, அவரே உங்களுக்கு முன்மாதிரியாய் மாறப்போகிறது. அதுதான் ரட்சிப்பின் ஊற்று. இங்க ரட்சிப்பின் ஊற்றுன்னு சொல்லப்படுதுன்னா, நீங்க ஒரு நாள் மட்டும் ஆசீர்வாதத்தை கேட்டுட்டல்ல, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஒவ்வொரு நாளும் நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிழ்ந்து துதிக்க போகிறீர்கள். உங்களுடைய நாட்களிலே தேவனுடைய கிருபையின் கரமானது ரட்சிப்பின் கண்மலையாய் வந்து அது ரட்சிப்பின் ஊற்று கண்ணிலிருந்து சுத்திரம் துவர்ப்பும் இல்லாத உப்பும் இல்லாத நல்ல சுவையான ஒரு தண்ணீரை ஆண்டவர் கொண்டு வர முடியும். அந்த தண்ணீரை குடிச்சாலே இது எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஊற்று கண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல தண்ணீரால் கர்த்தர் நிரப்ப போகிறது. அதுதான் ஊற்று. அது அடைப்படாது, அது மூடப்படாது. கர்த்தர் தான் அதற்கு கிரியை செய்யும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய தேசம், இந்திய தேசத்துல கூட இப்படிப்பட்ட ரட்சிப்பின் ஊற்று கண்கள், ரட்சிப்பின் ஊற்றுள்ள மனிதர்கள் தேவனுக்காக எழும்பி கிரியை செய்ய போகிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஆம், எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ரட்சிப்பின் ஊற்றை இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்குள் கர்த்தர் வைக்கிறார். ரட்சிப்பின் ஊற்றை இன்றைக்கு உங்க பேங்க் பேலன்ஸில் கர்த்தர் வைக்கிறார். ரட்சிப்பின் ஊற்றை இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள், குடும்ப உறுப்பினர்களுக்குள் கர்த்தர் வைக்கிறார். அதனால் எல்லாருக்கும் சகோதர சிநேகம் பெருக போகிறது. இப்படியாய் ஆண்டவர் ஐந்தாவதாக நல்ல ரட்சிப்பின் ஊற்றினாலே உங்களை ஆமென்றும் ஆமேன் என்று நிறைத்து வற்றாத ஜலப்பிரவாகம் போல வற்றாத நன்மையின் ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாசஸ்தலத்தின் மூலமாய் எல்லா இடத்துக்கு பரவ கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கண்மலையில் ஒரு கண்மலை ரட்சிப்பின் கண்மலை. அந்த ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து, அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்க, இறுக பற்றி கொள்ளுங்க. அந்த ஆண்டவரை உறுதியா சுதந்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. அந்த தேவனுடைய கிருபை,
அந்த தேவனுடைய அபிஷேகம், அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோட எல்லாரையும் பாதுகாக்கும். ஏற்ற காலத்துல ஆண்டவரே திரையை நீக்குவார். ஏற்ற காலத்துல ஆண்டவரே எல்லாவற்றையும் வெளிப்படுத்த போகிறார். இப்போ நாம் கண்களை மூடி செபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஓ சோதரம், சங்கீதம் 89 அதிகாரம் 26 வசனத்தின்படி ரட்சிப்பின் கண்மலையாய் இன்றைக்கு எங்களோடு பேசினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் கண்மலைக்குள் இருக்கிறதானே ஓ ரட்சிப்பின் வசனத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும், ரட்சிப்பின் அனுக்கிரகத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும், ரட்சிப்பின் ஊற்று எங்கே இருக்கிறது என்பதை சொல்லித்தாரும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேளையிலே ஒழுங்கும் கிரமவுமான நல்ல ஒரு ஆராதனையை கர்த்தர் கொடுத்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. உமக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரம். இப்போதும் சங்கீதம் 89:26 சொல்லுகிறபடி நீ ரட்சிப்பின் கண்மலையாய் உடைய ஜனங்களுக்குள் எழுந்தருளும், காருண்யமாய் எழுந்தருளும், நல்ல வசனமாய் எழுந்தருளும், அனுக்கிரகமாய் எழுந்தருளும், ரொம்ப முக்கியமாய் நல்ல ஊற்று கண்ணாய் தேவன் எழுந்தருவதாக இந்த வார்த்தை, இந்த சத்தியுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும், ஜெனிப்பிக்கட்டும் ஐயா. தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.